ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையிலிருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறேன், கேளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வேதாகமத்துடைய மத்திய சத்தியமே என்னன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதல். உலகத்தில் எந்த தெய்வத்துக்குமே உயிர்த்தெழுதல் இல்லை. ஆனால் இயேசுநாதர் மட்டும்தான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து 40 நாள் அளவு இந்த பூமியில தன்னுடைய சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனமானார். அவர் இரவு வேளையில சேர்ந்து சாப்பிட்டார் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அநேக வக்கீல்கள் எதிர்த்து கேஸ போட்டிருந்தனர். இந்த உயிர்த்தெழுதல் இதை மட்டும் எடுத்துடலாம் கிறிஸ்தவங்கள்ட்ட இருந்து என்று சொல்லி. ஆனால் அத்தனை கேஸுகளுமே ரத்து செய்யப்பட்டது. கிறிஸ்தவத்தினுடைய மைய செய்தியே இயேசுவின் உயிர்த்தெழுதல். அவர் மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் என்பது இல்லை. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், தன்னை நிரூபித்து காட்டுகிறார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா இயேசு வாழ்ந்த நாட்கள்ல சீஷர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் முதலாவது முறை மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி முதல் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷர்களுக்கு அந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ள ஞானம் இல்லை, விசுவாசத்தில் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இயேசுவே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ளும் போதுதான் இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, என்னுடைய தரிசனத்தில் தலையிடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த தரிசனத்தை, அந்த பாடுகளுக்கு போகக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு மூலமாய் ஒரு தடை வருகிறது. அதை கண்டு கொண்டு எச்சரித்தார். அது மாத்திரமல்ல, 2வது முறையாக மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 தன்னுடைய மரணத்தை ஆல்ரெடி சொல்லுகிறார். 3வதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 20:17-19 வரை அவர் தன்னுடைய பாடுகள் உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே சொல்லுகிறார். 3 முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, கல்லறை காலியாக இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62-66 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் வந்து, அவர் உயிரோடு இருக்கிறவர், 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் ராத்திரே வந்து சீஷர்கள் களவாய் கொண்டு போய்விடக்கூடாது. மரித்தோரிலிருந்து எழுந்த செய்தி ஜனங்களுக்கு செல்லாதபடி அந்த முந்தின எத்தன் பிந்தின எத்தன் கல்லறை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அந்த பிலாத்து சொல்கிறான், உங்களால் முடிந்த வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க, இப்படிலாம் சொல்றாங்க. கல்லறையை பத்திரப்படுத்தி வைக்கின்றனர், காவலர்கள் நிற்கிறனர். இதன் மத்தியில இயேசு உயிர்த்தெழுந்தார் தம் சொன்னபடியே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துல அவரை எதுவுமே கட்டியாக முடியல. ஆல்ரெடி அவர் இந்த பாடு மரணங்களுக்கு போக வேண்டும் என்று பிதாவின் சித்தம். எனவேதான் அவர் பாடுகளுக்கு உட்பட்டார். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-35 வசனங்களை வாசிக்கும் போது, வாரத்தின் 1ஆம் நாள்ல விடிந்து வருகையில முதலாவது மகதனா மரியாளுக்கு தரிசனமாகிறார், 2வது பேதுருக்கு. அப்புறம் அதே மதிய வேளையில எம்மாவு ஊருக்கு கிளியோதப்பா என்ற ஒரு சீசனும் மற்ற சீசனும் போகிற வழியில உயிர்த்தெழுந்த காரியத்தை பத்தி ஆச்சரியத்தோடு பேசிக்கொண்டு இருக்கும் போதுதான் அவர்களோடு சேர்ந்து கர்த்தர் போகிறார். இயேசு போகும்போது அவர்கள் அதை அறியவில்லை, உணர்வு இல்லை. ஏனால் அவர்கள் குழந்தைகளாகவே இருக்கின்றனர். அவங்க சம்பாஷணையை கேட்கிறாங்க. அவர்கிட்டே சொல்றாங்க, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இருந்தார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டான்னு சொல்லி
இயேசுநாதர்ட்டே சொல்றாங்க. இயேசுநாதர் அவரோடு சேர்ந்து போகிறார். அப்படி என்றால் என்ன? ஐக்கியம். வேதம் சொல்கிறது 2-3 பேர் நாமத்தினால எங்க கூடியிருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன் என்று இருக்கிறார். அந்த 2 பேர் இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு போகும்போது அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருடைய அன்பை அறிவிக்க ஓட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7-10 வரை பார்க்கும்போது அவர்கள் அறிவிக்க ஓடினார்கள். நாமும் இயேசுவை பத்தி சொல்ல விரைந்து ஓட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கிய வாய்ந்தவை. அவரை பத்தி சொல்லுகிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி அவரை பத்தி சொல்லும் போது தெய்வீக சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சொல்லுகிறவனை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்வோம். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை காண்பிப்போம். இயேசு அவர்களை நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வழிக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் அறிவிக்க விரைந்து ஓட உங்களுடைய உயிர்த்தெழுதலில் நடந்த சம்பவங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்க வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள்ல கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அனுச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென்.